இப்போ இந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா அது எப்போ குறையும் அப்படின்னா அந்த வலி தான், பசிங்கிற வலி இருக்குல்ல, அந்த வலியை நம்ம தினம் தினம் நம்ம அனுபவிக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். பசிக்காமலே சாப்பிட்றோம், சாப்பிட்ட பிறகும் சாப்பிட்றோம். பசிங்கிறத மட்டும் நம்ம உணர விடாமல் பார்த்துக்கிறோம். அதனால தான் உடல் பருமன் அதிகரிக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கணும். உண்ணாவிரதம் இருக்கும்போது அந்த பசி வலி, அந்த வலியில் நம்ம என்ன பண்ணோம், உடம்புக்கு உணவு தேவை, நம்ம உணவு கொடுக்கல, நம்ம பட்னியாக கிடக்கிறோம், உண்ணா நோன்பு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணும், இந்த உடம்பு என்ன பண்ணும், ஏற்கனவே சேமித்து வைத்த கொழுப்புகளெல்லாம் கரைச்சிரும். அது உணவாக எடுத்துக்கொள்ளும். சேமிப்பை எடுத்து உடல் இயங்குவதற்கு ஆற்றல் தேவை. அப்போ இந்த உடம்பில் இருக்கிற இந்த கொழுப்புகளை அதுக்கு கரைச்சி தனது உணவாக மாற்றிக்கொள்ளும். அந்த மாதிரி நீங்கள் பட்டினி கிடக்கும்போது உங்களுக்கு ஒரு வலிக்குதில்ல, பசிக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்றீங்களா, அந்த தாங்க முடியாத வலி தான் உடல் எடையை குறைக்கும். வலிக்காமல் உடம்பு குறையாது. அதுபோல் காலையில் லேட்டாக சாப்பிட்ணும். முதல் அந்த காலை உணவு 11 மணிக்கு தான் சாப்பிட்ணும். சுள்ளுன்னு பசிக்கணும். அதன் பிறகு நீங்கள் பசிக்காமல் ஒரு மத்தியானம் நீங்கள் அந்த மாதிரி பசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல் உணவை பசித்து சாப்பிடுங்க. காலை முதல் உணவை மட்டும் நல்லா பசித்து சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பசிங்கிற அந்த வலியை நீங்கள் தினம் தினம் அனுபவிக்கணும். அதே நேரத்தில் சாப்பிடும்போது சாப்பிடவும் செய்யணும், பசிங்கிற வலியை அனுபவிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உடம்பு எடையை குறைக்கும். அதுபோல் உடற்பயிற்சி செய்யும்போது நல்லா மூச்சு வாங்கணும். மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி செஞ்சால் தான் உங்கள் உடல் எடை குறையும். மூச்சு வாங்கும்போது உங்களுக்கு வலிக்குது, மூச்சு வாங்கும்போது அப்போ தான் இந்த கொழுப்பு கரையும். இப்படி உடல் எடை குறைவதற்கான அறிகுறிகள் இப்படி இருந்தால் தான் நீங்கள் சொகுசாலாம் உடம்பை குறைக்க முடியாது. சொகுசாக இந்த உணவை சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், அப்படியெல்லாம் சாப்பிட்டு உடம்பை குறைக்க முடியும். உங்கள் உடம்பை வருத்தணும், உடற்பயிற்சி செய்யணும், அது ஒரு வலி. அந்த வலியும் தேவை. நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி இதெல்லாம் செய்யணும். அதே நேரத்தில் இந்த உண்ணா நோன்பு ஒரு வலியை தரும், உடற்பயிற்சி ஒரு வலியை தரும், உடல் உழைப்பு ஒரு வலியை தரும். விளையாண்டால் கூட உடம்புக்கு வலிக்கும், நடந்தால் உடம்புக்கு வலிக்கும். இந்த மாதிரி வலிகளை உடம்புக்கு கொடுங்க. அதுதான் இந்த உடல் எடையை குறைக்கும், அளவுக்கு அதிகம் உடல் பருமனை தடுக்கும். இல்லாமல் சொகுசாலாம் உடம்பெல்லாம் குறைக்க முடியாது. அதனால் உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும். அதுவே ஒரு வலிக்கும். உங்கள் உணவை நீங்களே சமைச்சு பாருங்கள், அதுவும் கஷ்டமாக இருக்கும், அதுவும் ஒரு வலியை தரும். இப்படி பல வலிகள் இல்லாமல் நாம் வாழ்கிறோம். அதனால்தான் உடல் எடை அதிகமாகி போகுது.